வணக்கம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டிக்கிள் கொடுத்துருந்தாங்க, ஒரு எலமெண்ட்ரி பார்ட்டிக்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான குவார்க் கண்டென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு 6 பார்ட்டிகிள்ஸ் எடுத்து அதுக்கு குவார்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எதை மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பார்ட்டிக்கிள் பாரியானா மீசானான்றதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாரியான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் மேடப் ஆஃப் 3 குவார்க்ஸ். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆன்டி பாரியான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மேடப் ஆஃப் 3 ஆன்டி குவார்க்ஸ். அண்டு மீசான்ஸாக இருந்துச்சு, மீசான்ஸ் ஆன்டி மீசான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 குவார்க் அண்டு 1 ஆன்டி குவார்க் இருக்கும். அப்போ நம்ம பார்ட்டிக்கிள் ஃபஸ்ட்டு எந்த கேட்டகரி அப்படின்றத, பாரியான்ஸா மீசான்ஸா அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் பை ப்ளஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டிக்கிள் எடுத்துக்கிறேன். பை ப்ளஸ் பை மீசான். Therefore, it does not contains 3 quarks, made up of 3 quarks. Only 2 quarks தான் இருக்கும். அதில் ஒன்று குவார்க்காகவும் இன்னொன்று ஆன்டி குவார்க்காகவும் இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, அது ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிக்கிளாக இல்லையா அப்படின்றத பார்க்கணும். பை ப்ளஸ் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிக்கிள் கிடையாது. அப்போ அந்த குவார்க்கில் எது இருக்காது? ஸ்ட்ரேஞ்ச் குவார்க் இருக்காது. அப்போ ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் என்னது? 0. அப்போ அந்த குவார்க்கில் என்ன இருக்காது அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிக்கிள் ஸ்ட்ரேஞ்ச் குவார்க் இருக்காது. ஒரு குவார்க்கு ஒரு ஆன்டி குவார்க்குன்னு சொல்லிட்டோமா, அப்போ எக்ஸு ஒய்ன்னு 2 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சார்ஜ் என்ன, பாரியான் நம்பர் என்ன அப்படின்றத பார்க்கணும். இது பை ப்ளஸ் பை ப்ளஸ்ன்றதுனால +1, சார்ஜ் +1. அதுக்கப்புறம் இதோட பாரியான் நம்பர் என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் அ பாரியான். அப்போ பாரியான் நம்பர் என்ன அப்படின்னா 0. இதை வச்சு நம்ம பார்ட்டிகிள்ஸை மிங்கிள் பண்ணி போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும். இதில் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிக்கிள் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஸ்ட்ரேஞ்சோ சாமோ இருக்க வாய்ப்பில்லை. ஒரு குவார்க்கு ஒரு ஆன்டி குவார்க் தான் இருக்கும். ஒரு குவார்க்கும் ஒரு ஆன்டி குவார்க்கும் இருந்துச்சு அப்படின்னா அதோட சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, குவார்க் எல்லாத்துக்கும் சார்ஜ் நம்ம எப்படி இருக்கும்? 2/3 -1/3 2/3 -1/3 இப்படி தான் இருக்கும். நம்ம எந்த காம்பினேஷனில் போட்டால் அதோட சார்ஜ் 1ன்னு வரும் அப்படின்னா, ஒரு குவார்க்கும் ஒரு ஆன்டி குவார்க்கும் இருக்கிறதுனால நம்ம 2/3யும் 1/3யும் போட்டால் நமக்கு என்ன வரும்? 1ன்ற காம்பினேஷன் வரும். எக்ஸாம்பிளுக்கு 1 2/3ன்னு எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று ஆன்டி குவார்க்குன்றதுனால -1/3 ஆஃப் மைனஸ் அப்படின்னு போட்டோன்னா +1/3 வரும். அப்போ 2/3 + 1/3 என்னன்னு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா சார்ஜ் 1ன்னு கிடைக்கும். அப்போ பை ப்ளஸோட சார்ஜ் நம்ம என்ன பண்ணியாச்சு? டேலி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அப்போ ஒரு குவார்க்கு ஒரு ஆன்டி குவார்க்காக இருக்கணும் அப்படின்னா, ஒரு குவார்க் நான் 2/3 இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இன்னொரு குவார்க் -1/3 இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு ரிவர்ஸ் போடணும். அப்போ u d பார் இது பாசிபிளாக உண்டு. அதோட பாரியான் நம்பரையும் நம்ம டேலி பண்ணி ட்ரை பண்ணுறோம். அதோட பாரியான் நம்பர் 1/3 டவுன் பாருக்கு -1/3 வரும். அப்போ தட் இஸ் 0.